சென்னை விமான நிலையத்தில் வாடகை வாகன நிறுத்துமிடம் மாற்றப்பட்டதால் பயணிகள் இடையூறுகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். டெல்லி விமான நிலையத்தில் இருப்பது போன்று பயணிகளை அழைத்துச் செல்வதற்கான இடம் மற்றும் வாடகை வாகன நிறுத்துமிடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். விமானத்தில் இருந்து இறங்கும் பயணிகள் பேகி சர்வீஸ் மூலம் எலக்ட்ரிக் வாகனங்களில் வெளியேறும் பகுதிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அதில் கருவுற்ற பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் இருந்த வாடகை வாகன நிறுத்துமிடம் அருகில் இருக்கும் கட்டிடத்தின் 2ஆம் மாடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் கால் டாக்ஸியை நம்பியுள்ள பயணிகள் கடும் இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். அதிக அளவில் உடைமைகளை எடுத்து வரும்போது 2ஆம் மாடிக்கு செல்வது அலைச்சலாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 5 லக்கேஜோட வரோம். இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஏறி போனோம், இல்லைனா முன்னாடியாவது அங்கேயே ஃப்ளாக் போஸ்ட்லேயே ஏறின்னு இருப்போம். அனாவசியமாக இப்போ அலைச்சல் தான். லக்கேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, லக்கேஜ் இருக்குது, குழந்தை இருக்குது, இல்லை வயசானவங்க வந்தாங்கன்னா அது கஷ்டமாக தான் இருக்க போகுது எல்லாருக்குமே. திருப்பி அங்கேயே கன்வீனியன்ட் பிக்கப் பாயிண்ட்டு ஏதாவது டெசிக்னேட்டட் ஜோன் கொடுத்துட்டா அங்கே போய் நிற்க போகிறாங்க. ஓலா, உபர், வேறு ஏதாவது கேபுன்னு எல்லாருமே வராங்கன்னு சொல்லிட்டு தான் மாற்றுறான்னாங்க. அதுக்கு டெசிக்னேட்டடாக ஏதாவது இடம் கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு வந்து நின்றுட்டு போயிடுவாங்கல்ல. எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி. நான் டெல்லியிலேருந்து தான் வரேன். டெல்லியில் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓலானா இங்கே தான் நிற்கணும், உபர்னா அங்கே தான் நிற்கணும், ப்ளூ ஸ்மார்ட்னா அங்கே தான் நிற்கணும்னா அங்கே ஒரு கேபு அந்த கேபில் போகவே போகாது. அது மாதிரி இங்கேயும் பண்ணால் ஈஸியாக தான் இருக்க போகிறது. மேலே வரைக்கும் போகிறது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரியலி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அண்ட் இன்னொன்று கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அங்கே ப்ரீபெய்டில் வந்து யூ நீட் டு பே தேர் புக் அண்ட் தென் கம் ஹியரா. அதெல்லாம் கிளியராக சொல்லவே இல்லை. 3 days முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கினேன். அங்கேயும் இதே மாதிரி தான். பிகாஸ் இங்கே கிட்டக்க இருந்தது ஃபார் பிக்கப். ஈவன் இஃப் யூ கெட் த ஏர்போர்ட் டாக்ஸி, இட்ஸ் நாட் ஈவன் ஈஸி ஃபார் அஸ். பிகாஸ் எவ்வளோ ட்ராலியில் வச்சுட்டு அவ்வளோ தூரம் தள்ளிட்டு போக வேண்டியிருக்கு. ஸோ இஃப் ரியலி தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி குட் டூ சம்திங், வில் பி வெரி வெரி கிரேட்ஃபுல். டெல்லி விமான நிலையத்தில் இருப்பது போல் எளிய முறையில் சிக்கலின்றி வாகன நிறுத்துமிடங்களை அமைத்தால் நன்றாக இருக்கும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. டெல்லியில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லாட் ஒரு பப்ளிக் சர்வீஸு, அடுத்த ஸ்லாட் வந்து ஓலா, அதுக்கப்புறம் ஊபர். அவங்கவுங்களுக்கு ஸ்லாட் அலாட் பண்ணிடுறாங்க. வண்டி அங்கே தான் நிற்கும். எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர். நீங்கள் பாட்டுக்கு தாண்டி போயிட்டே இருக்கலாம். பே நம்பர் 1, பே நம்பர் 2, பே நம்பர் 3, பே நம்பர் 4னு வரிசையாக இருக்கும். நமக்கு அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, இது ஓலா பிக்கப் பாயிண்ட்டு, ஊபர் பிக்கப் பாயிண்ட்னு. அது மாதிரி பண்ணினா பரவாயில்ல. இங்கே எங்கேயோ 2ஆவது மாடிக்கு நான் போய் போகணுன்னா அப்சர்டாக இருக்குது. இது ஒன்றும் கன்வீனியண்ட்டாக கிடையாது. இதனிடையே இடமாற்றம் செய்யப்பட்டதால் தாங்களே அதிகம் பாதிக்கப்படுவதாக வாடகை கார் ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் முன்பிருந்த வாடகை கார் நிறுத்துமிடத்தில் தற்போது பார்க்கிங் வசதியுடன் கூடிய வணிக வளாகம் கட்டப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கான கட்டுமான பணிகள் நிறைவடைய ஓராண்டு வரை ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் பிரியதர்ஷினி.